ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லிவிட்டு அதோட ஃப்ளவரை வந்து நம்ம அந்த மாதிரி பிச்சு எடுக்கிறமேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வீட்டில் ட்ராகன் பிளான்ட் வளர்ப்பீங்க, பட் அது வந்து பூக்கலை காய்க்கலை அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறைய இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்தது. ஒரு 1 இயருக்கு மேலே ட்ராகன் ஃப்ரூட்டில் எந்த பூவும் இல்லை, காயும் இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு கள்ளிச்செடி வகை, அதனால் வந்து இது நீட்டமாக வளர்ந்துட்டே போகுமே தவிர இது வந்து பூக்காது காய்க்காதுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து அதை அந்த பிளான்ட்டை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா, இது வந்து கேர் வந்து ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும், மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா கேருமே இதுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் அது பாட்டுக்கு ஓரமாக வளரட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட் இயரில் எனக்கு ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு பழம் எனக்கு வந்திருந்தது. 2 மொட்டு வச்சுருந்தது. அந்த 2 மொட்டும் வளர்ந்துட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வச்ச மொட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம். செகண்ட் வச்ச மொட்டு வந்து நல்லா பூ பெருசாகி நைட்டு நேரம் தான் அது நல்லா பூக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிரம்மகமலம் பூ பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த பூவும் இருக்கும். பட் பிரம்மகமலம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த ட்ராகன் பூ வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த ஒரு பூ நைட்டு பூத்து எனக்கு அப்புறம் ஒரு 25 டேஸ் கழித்து எங்களுக்கு பழமாக வந்தது. சிகப்பு கலர் பழம். எத்தனை பேர் வந்து அதில் பூக்காது காய்க்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்குமே அந்த பழத்தை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் 2 தொட்டியில் 2 பிளான்ட் வச்சுருந்தோம். இந்த இயரில் இப்போ மே மாதம் ஒரு 6ஆம் தேதி நினைக்கிறேன். 6ஆம் தேதியில் நான் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்கும்போது ஒரு ட்ராகன் மொட்டு வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வழக்கமாக இதோட சீசன் என்னென்னா ஜூன் டு நவம்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப மொட்டு வச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மொட்டு வந்து எதில் வச்சதுன்னா, இன்னொரு பிளான்ட்டு லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஒரு பழம் வந்தது இல்லையா, அந்த பிளான்ட் இல்லாமல் இன்னொரு தொட்டியில் வச்ச ஒரு பிளான்ட்டில் உள்ள பூ தான் எங்களுக்கு வந்திருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் இருந்தது, இந்த காமிக்கிறேன் இல்லையா, இதில் ஒரு ஃப்ளவர் இருந்தது. அப்புறம் நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மொத்தம் 3 ஃப்ளவர் இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ 3 ஃப்ளவர் இருக்குது, 3 பழம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்க டைமில், நீ என்ன ரொம்ப ஹாப்பியாக படுற, உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து என்னென்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பூ இருக்குது இல்லையா, அந்த பூ வந்து ஒரு 25 to 30 டேஸ் வரைக்கும் விரியறதுக்கு டைம் ஆகும். பூ விரிஞ்சதுக்கப்புறம் காயாகிறதுக்கு சேம் 25 டேஸ் கிட்ட ஆகும். ஸோ இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 2 மந்த்ஸாவது வெயிட் பண்ணணும். இந்த பழம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது, ஒரு மண் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால எந்த ஒரு ஆர்கானிக்காக நமக்கு பூக்குது, விளையுது. ஸோ அதனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே மெயின்டைன் பண்ணி டெய்லி அதை பார்த்து வளர்க்கும்போது அதோட சுவை வந்து தேனை காட்டிலும் ரொம்ப அமிர்தமாக இருக்கும். அது செடி வளர்க்குறவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு சொன்னால் புரியாது. செடி வளர்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னோட ரிலேட் பண்ணிக்கிறீங்க, நான் சொல்கிற பாயிண்ட்ஸோடு ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் அந்த மாதிரி தான். நம்ம வீட்டில் செடி வளர்க்கும்போது நம்ம பார்த்து வளர்ப்போம். இப்போ ரோட்டில் சில பேர் போயிட்டே இருப்பாங்க, ரோட்டில் ஒரு செடி இருக்கும், ஃபோன் பேசிட்டோ இல்லை சும்மா போகும்போது அந்த இலையை பிச்சுட்டு போயிடுவாங்க. பட் பிளான்ட் வளர்க்குற நமக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். ஒவ்வொரு இலையும் துளிரும் வரும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? பட் ஐயோ, அது வந்து ஒரு உயிர் தான். அந்த உயிரை கிள்ளும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு தான் நமக்கு வந்து இப்போ சீசன். ஸோ அதனால் எனக்கு 3 மொட்டு வச்சுருந்தது. இது நல்லா பூத்துருக்கு. ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்தளவில் வந்து என்னென்னா, நமக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ். இப்போ நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் ட்ராகன் பிளான்ட் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி கம்பி, இல்லைனா நீங்கள் வந்து பிவிசி பைப்பு, இல்லைனா வந்து மரக்கட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வந்து ட்ராகன் செடி வந்து நல்லா நீங்கள் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ட்ராகன் பிளான்ட்டை பொறுத்தளவில் வந்து நமக்கு நிறைய முட்கள் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அந்த முள் வந்து நம்ம கையில் குத்திட்டு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ட்ராகன் பிளான்ட் பக்கத்துலேயே நல்லா அழகான லாவெண்டர் கலர் பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த பூ வந்து நமக்கு வச்சது மொட்டு வச்சதுலேருந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் சும்மாவே மாடியில் போய் பார்ப்போம், நம்ம தோட்டம் எப்படி இருக்குது, என்ன புது வரவு இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம நல்லா பார்த்துட்டே இருக்கும்போது எதுவுமே நமக்கு பூவோ காயோ எதுவுமே வராது. திடீர்னு ஒரு நாள் அது ஷாக் கொடுக்கும் நமக்கு. திடீர்னு நம்ம சும்மா கேர்ஃபுல்லாக
எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்ருப்போம். பார்க்கும்போது பார்த்தா என்னடா இது ஒரு மொட்டு இருக்கே, ஒரு பூ இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கு 3 மொட்டு வச்சுருந்தது. அந்த 3 மொட்டில் இது இப்போ நான் குட்டியாக காமிக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வச்ச மொட்டு. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு கிளை இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு தேர்டு வச்சது. செகண்ட் வச்சது நடுவில் உள்ளது. பட் எனக்கு தேர்டு வச்சது மட்டும்தான் பூ நல்லா வளர்ச்சியாக இருக்குது, மீதி 2 வளர்ச்சி இல்லை. ஸோ அதனால் எதுக்கு அது வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து கிள்ளி எடுத்துட்டேன். கிள்ளி எடுக்கலை அப்படின்னா அதோட சத்து எல்லாம் அதுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கிள்ளி எடுத்துட்டேன். கிள்ளி எடுத்ததுக்கப்புறவு அடுத்த மொட்டு வைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். பட் தேர்டாக வச்ச ஒரு மொட்டு வந்து நல்லா பெருசாகிட்டுருக்கு. பைபிள் ஒரு வசனம் உண்டு, ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கின ஒரு கல் இருக்கும். ஸோ அந்த கல் தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது முக்கியமான ஒரு கல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மொட்டை நான் பிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ராகன் ஃப்ரூட்டோட ஃபஸ்ட்டு மொட்டு, இந்த இயரோட ஃபஸ்ட்டு மொட்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ராகன் செடி வச்சுருந்தீங்கன்னா மொட்டு வந்துட்டா, பூ வந்துட்டான்னு சொல்லி, காய் வந்துட்டா, பழம் வந்துட்டான்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.